ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தியை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக ரேஷன் கடைகளுக்கு மொபைல் முத்தம்மா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் குறித்து தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளில் புதிய மொபைல் முத்தம்மா என்கிற புதிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் பயனாளர்கள் வாங்கும் ரேஷன் பொருட்களுக்கு QR கோடு ஸ்கேன் செய்து UPI மூலம் பணம் செலுத்தலாம். இதனால ரொக்க பணம் வந்து தேவையில்லாமல் நேரடியாக அரசு வங்கி கணக்கில் இந்த பண பரிவர்த்தனை வந்து நடைபெறுது. தமிழ்நாட்டில் 34,776 ரேஷன் கடை இருக்கு. தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பெண்கள் சுய உதவி குழுக்கள் போன்ற அமைப்புகளால் வந்து இது நிர்ணயிக்கப்படுது. இந்த கடைகள் 2.25 கோடி ரேஷன் அட்டைகள் வந்து சேவையை வழங்குறாங்க. ரேஷன் பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் போன்ற சில பொருட்களுக்கு ரொக்கமாக வந்து பணம் வந்து பெறப்படுது. இதனால் சில நேரங்களில் கடைகளில் சில்லறை குறைவு வந்து ஏற்படுது. ரொக்க பணம் இல்லாமல் டிஜிட்டல் ரேஷன் வாங்கும் வசதி வந்து பண பரிவர்த்தனைகளை வந்து முற்றிலுமாக நேரடியாக அரசுக்கு சேர்க்கும், முறைகேடுகளை நடக்காமல் தடுக்கும் போன்ற காரணத்திற்காக மொபைல் முத்தம்மா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10 ரேஷன் கடைகள் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் 1500 ரேஷன் கடைகள் சென்னையில் வந்து அதேபோல் சென்னையில் முழுமையாக வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பயனாளர்கள் QR கோடு ஸ்கேன் செய்து UPI மூலமாக பணத்தை வந்து நீங்கள் செலுத்தலாம். படிப்படியாக பேடிஎம், UPI போன்ற டிஜிட்டல் சேவைகள் அனைத்து கடைகளிலும் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கடைக்கும் தனி QR கோடு வந்து வழங்கப்படும். பயனாளர்களுக்கு பயிற்சி, அரசு டிஜிட்டல் பரிவர்த்தனை பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு வழங்கப்படும். மத்திய கூட்டுறவு வங்கியின் உதவியுடன் UPI சேவைகள் மூலம் பண பரிவர்த்தனைகள் வந்து எளிமையாக வந்து நடைபெறும். இந்த திட்டத்தின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு எளிமை, பாதுகாப்பு, நேர்த்தியான பரிவர்த்தனை வழங்கப்படுவதாக வந்து அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ரொக்க பணம் தேவையில்லாததால ரேஷன் கடைகளில் பண பரிவர்த்தனை வந்து முறைகள் விரைவாகவும் குறைவான பிழையுடன் வந்து நடைபெறும்.